வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலேருந்து மன உறுதி அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சுவாமிஜியோட கருத்து. மன உறுதி எப்படி வரும் அப்படின்னா, அது நம்ம செயலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான். மனவளக்கலைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தான், மனவளக்கலைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை தான். ஏன் அப்படின்றத சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றத அந்த கருத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். நாம் இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் தடுமாறுகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இயற்கையை உணர்ந்துக்கிறதுல உண்மையை புரிஞ்சுக்கிறதுல இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தான் மன உறுதி. அப்போ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக வாழ்க்கை வாழலாம், மனதில் உறுதி கொள்ளும். அது இப்போ பாரதியார் சொல்கிறார், மனதில் உறுதி வேண்டும், நல் வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படின்வார். அப்போ மனதில் உறுதி வந்துடுச்சு அப்படின்னா வாக்கிலே இனிமை வரதான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாரு சுவாமிஜி. ஒரு பையை எடுத்துகிட்டு நம்ம காய்கறி வாங்கிறதுக்காக நம்ம இதுக்கு போகிறோம், காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறோம். அப்போ போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புறப்படும் போது என்ன சொல்கிறோம், வழியில் நிறைய பூக்களும் பழங்களும் காய்கறிகளும் விற்கிது. அப்போ எல்லாத்தையும் வாங்கி நம்ம நிரப்பிக்க முடியுமா? எதை வேணாலும் வாங்கி நிரப்பிக்க முடியாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் இதை எடுத்துக்கங்க, இதை வாங்கிக்கங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோங்க, இது நல்லதுங்க உடம்புக்கு, இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, அதில் மயங்குகிறது. நாம் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து வீட்டில் வச்சுட்டு போய் தான் தெரியுது இது நம்ம வாங்கினது வேஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் ஏற்கனவே இருந்து கூட இருந்திருக்கும் அந்த பொருள். அப்போ நம்ம ஏன் வாங்கணும் தெரியாது. அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணுறோங்க, உணர்ச்சி வயப்பட்டு மயங்கிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோங்க, எது எனக்கு வேணுமோ அதை மட்டும் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பது எது அப்படின்னா தியானம்தான். அந்த தியானத்தின் மூலமாக அறிவு மனம் என்ன பண்ணுது, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் அறிவு என்ன பண்ணுதுங்க, அறிவாக செயல்படுகிறது, உணர்வாக செயல்படுகிறது. அப்போ உணர்வாக செயல்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இறையாற்றல் நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த மனதில் உறுதி வரும்பொழுது எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய தன்மை வருது. அதாவது சுவாமி அழகாக சொல்வார், எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பதே யோகம். யோகம் அடிச்சிருச்சின்னு கிடையாது. எண்ணத்தில் நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் நாம் சிறப்பாக ஆழ்ந்து செல்லும்பொழுது அதை நாம் செயல்படுத்த முடியும். அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம். அகத்தாய்வுன்னா என்னங்க, நம்ம தெய்வீக பயணமாக இருக்கக்கூடியது. நம்மை நாம் தூய்மை செய்து கூடிய தன்மை, விளைவறிந்து நலம் உணர்ந்து நல்ல நாட்டத்தோடு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையே தற்சோதனை அப்படின்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, நாம் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி, இப்போ பயிர் விளையுதுன்னா அதை ஒட்டி என்ன பண்ணோம், இது விளையும், களை வளரும். அதுபோல் தியானம் செய்யும்போது தியானத்தோடு சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற தப்பான எண்ணங்களும் வரதான் செய்யும். அப்போ அதை கலைத்துட்டோம் அப்படின்னா நாம் சிறப்பாக வர முடியும். அப்போ நிலையாமையை நினைத்து விடுவதற்குள் பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு, இதை மறக்கும் நிலையில் உள்ள மதியை போக்கே மாயை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் வாழ்க்கை. இதை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மதியை நாம் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு சிறப்பாக அமையும். அறிவறியும் தவம் சுவாமி ஒரு பாடலில் கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம அறிய முடியும் அப்படின்னா, இருவிழிகள் மூக்கு முனையில் குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவத்திலே நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் பொழுது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனவுக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகின்றார். அப்போ நம்ம புருவத்திலே உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தின்னு ஒரு குருவணக்க பாடலில் சொன்ன மாதிரி நாம் தியானத்தின் மூலமாக உள்ளே போனோம், ஆழ்ந்து போனோம் அப்படின்னா, நம்மை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அத்துவித ரகசியமும் நமக்கு வரக்கூடிய தன்மையை உருவாக்குவது
அந்த நம்மளோட மனதை கொண்டு தான். மற்றவங்களோட எண்ணங்கள்லாம் வந்தாலும் நம்ம எண்ணத்தில் தூய்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா நம் மன உறுதி சிறப்பாக வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த மன உறுதி கொள்வோம், சிறப்பாக வாழ்க்கை வாழ்வோம். ஏன்னா மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லை சுவாமிஜி. அப்போ மனம் ப்ளஸ் இதம் மனிதன் தான். அப்போ நான் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா மனமும் உடலும் மனமும் உயிரும் ஒன்றிணைந்த வாழ்க்கையாக மன உறுதி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.